அப்போஸ்தலனாகிய பிலிப்பு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சமரியாவிலே பிரசங்கிக்கிறார். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் பிலிப்பு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு மந்திரவாதி அந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் போன மந்திரவாதி, ஒரு பெரிய பெயர் அந்த மந்திரவாதிக்கு. அங்க எல்லாரும் அந்த மந்திரவாதியை கடவுளை போல, கடவுளுக்கு அடுத்ததாக பார்க்கிறார்கள். ஆனால் பிலிப்பு சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது, அந்த சுவிசேஷத்தை அறிவித்ததன் மூலமாக தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்து அந்த மந்திரவாதியை வந்து தன்னுடைய மந்திரவாத தொழிலை விட்டுவிட்டு தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். ஆகவே இன்றைக்கு அநேக மந்திரவாதிகள் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேவன் அற்புதங்களை செய்கிறதை பார்த்து அவர்கள் தங்கள் தொழிலை விட்டு தேவனுக்கு வந்து அவர்கள் ஊழியம் செய்யும்படி தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்கள் உலகெங்கும் நடக்கிறது, உலகெங்கும் நடக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் சத்துரு யாரா இருந்தாலும் சரி, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சத்துருவா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவனே ஒரு சத்துருவா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது தன் வீட்டாரே சத்துரு, இல்ல பக்கத்து வீட்டுல சத்துருவா, இல்ல வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு சத்துருவா, உங்களுக்கு யாரு எங்க பிரச்சனை செய்தாலும் தேவன் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்கள் உங்களை துன்பப்படுத்துறாங்கல்ல. யார் உங்களை துன்பப்படுத்துகிறது? உங்களை இன்றைக்கு யார் துன்பப்படுத்துகிறது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு தான் நமக்கு இன்றைக்கு யுத்தம். ஆகவே நமக்கு எதிராக நிந்திக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், சத்துருக்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே பாருங்க நான் எவ்வளவு வேதனைப்படுறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னை எப்படியெல்லாம் செய்யறாங்க பாருங்க சொல்லி புலம்ப கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர்கிட்ட போயிட்டு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதை ஒரு புரிந்து கொள்ளணும். பாருங்க, we should not complain about our enemy to God. God has already told what you have to do about your enemy. உன் எதிரியை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆகவே நீ தேவனிடத்தில் போயிட்டு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அவங்க இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க புலம்பிட்டு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் கொடுக்க கூடாது, புலம்ப கூடாது, முறுமுறுக்க கூடாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கடினம்தான், அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை சொல்றது ஈஸியான, செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி நீங்க ஒருவேளை அங்க உட்கார்ந்து சிந்திக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், செய்து பாருங்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதிரிகளாய் இருக்க மாட்டார்கள், நண்பர்களாய் மாறி விடுவார்கள். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது யாரும் சத்துருவாய் இருக்க முடியாத, நண்பர்களாய் மாறி விடுவார்கள். அதுதான் வேத வசனத்தின் அடிப்படை சத்தியம். ஆகவே உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய தொழிலே, குடும்பத்துல யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக மன்றாடுங்க, அவங்கள மன்னிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க உங்களை சபித்தார்கள் என்றால், பிலேயாமை கொண்டு வந்து பாலாக் ராஜா யாக்கோப் கோத்திரத்தையே சபிக்கும்படி அவன் வகை தேடினான். அப்படி சபிக்கும்படி உங்களை வகை தேடுவார்கள், நீங்களோ ஆசீர்வதியுங்கள். அதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் சத்துருக்களை தேவனே சந்திப்பார்.
உங்கள் சத்துருக்களை நீங்க சந்திக்க முடியாது. என யார் உங்களுக்கு எதிரே கிரியை செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. முன்னாடி பார்க்கறதுக்கு நல்லவர்களா இருப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க, ஆனால் பின்னாடி நமக்கு விரோதமாக செய்கிறவர்களே அவர்களாக தான் இருப்பார்கள். ஆகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது யார் உங்களுக்கு எதிரி என்று. தேவனுக்கு தெரியும் உன் எதிரி யார், உனக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், உனக்கு விரோதமாய் அவன் எப்படி புறப்பட்டு வருகிறான் என்று தேவனுக்கு தெரியும். எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியும் சிரியா ராஜா என்ன திட்டம் போடுறான். எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆகவே இஸ்ரவேல் ராஜாவினிடத்திலே போய் அவன் சொல்லி விடுவான். ஆகவே நான் சொல்லுகிறேன், அன்புக்குரியவர்களை, நீங்கள் செய்ய வேண்டியது உன்னுடைய சத்துருக்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காய் ஜெபம் செய்து அவர்களை மன்னியுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் எல்லையிலே சத்துருக்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கே எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவே மாறிவிடுவார்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன்.